தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் 10க்கு 10 நிச்சயமா உறுதியாக வரும்னு நம்புகிறேன். எதிர்கட்சி அணியினர் அவங்க கூட்டணி பலத்தை பெருசா சொல்றாங்க. ஆனா நீங்க இவ்வளவு எதை நம்பி உங்க வெற்றி வாய்ப்புகள் அமைந்திருக்கு இந்த முறை? இதே கூட்டணி பலம் தான் அவங்க திருமங்கலம் தேர்தலையும் இருந்தது அவங்களுக்கு. அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி அவங்ககிட்ட இல்லை. அதனால் ஒன்றும் இப்போ எங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்தனால எங்களுக்கு ஒன்றும் பெரிய வீக்காக இல்லை எங்களுக்கு. ஏன்னா பாட்டாளி மக்கள் மக்கள்கிட்ட ஒரு செல்வாக்கு எழுந்துருச்சு. ஏன்னா அவர் ஒரு அரசியல் வியாபாரின்னு பொதுவாக மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. பணம் நிறைய பட்டுவாடா பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த ஒரு குற்றச்சாட்டு? யார்கிட்ட இருந்து பட்டுவாடப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியலையே. உங்க கட்சியில அப்படி ஒன்று எங்கள் கட்சியில் பட்டுவாடா பண்ணல. நான் எங்களுக்கு வேண்டிய அதாவது சட்டத்திட்டம் 25 லட்ச ரூபா செலவு பண்ணலாம் அப்படின்னு ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு சட்ட விதி இருக்குது. நாங்கள் அதுக்குள்ளே தான் செலவு பண்ணியிருக்கோம். கடைசியா நீங்க 40 வரும்னு சொன்னீங்க. அழகிரி சார் திருப்பி அமைச்சராக வாய்ப்பு இருக்கா? அதையெல்லாம் இப்பொழுது யூகத்துக்கெல்லாம் இப்போ இடமில்லை. முதல்ல எங்களுடைய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்று அதெல்லாம் இப்போ இன்னும் அதெல்லாம் எப்படியும் 10 நாள் ஆகும். இப்போல்லாம் அதெல்லாம் சொல்ல முடியாத ஒரு இது. அந்த பொறுப்பு கொடுத்தா நீங்க தயாரா இருப்பீங்க? பொறுப்பு கொடுத்தா ஏற்றுக்கொள்வேன்.